பங்குச்சந்தையில முதலீடு பண்ற எல்லாருக்குமே வாரன் பஃபெட்ட தெரிஞ்சிருக்கும். அவர பத்தி தெரியலனாலும், இந்த பேரையாவது கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்க சோஷியல் மீடியால, YouTubeல, இல்ல Facebookல, இல்ல Twitterல எதுல வேணாலும் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி கத்துக்கும்போது, அத பத்தி கத்துக் குடுக்குறவங்க கண்டிப்பா வாரன் பஃபெட்ட பத்தி கோட் பண்ணி பேசியிருப்பாங்க. வாரன் பஃபெட் தான் இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அப்படின்னு எல்லாராலயும் பார்க்கப்படுறாரு. Forbes பத்திரிகை வெளியிட்ட ஒரு அறிக்கையில கடந்த டிசம்பர் 19, 2024 படி இவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது $139 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இவரு இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்து ஒரு இன்வெஸ்டரா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அப்படி வாரன் பஃபெட் சொல்ற முக்கியமான 6 விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பஃபெட் சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்பவுமே லாங் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இயர்லி ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. குறைஞ்சது ஒரு 4 இல்ல 5 வருஷத்தோட ஆவரேஜை பாருங்க. அதுதான் நீங்க ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்றதுக்கு கரெக்டான விஷயம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஒரு வருஷம் ரிசல்ட்ல ஏதாவது நெகட்டிவா வருது அப்படின்னா, அதுதான் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது. ஒரு 4 இல்ல 5 வருஷத்தோட ஆவரேஜ் பார்க்கும்போது, அப்போ அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவா வேணாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணும்போது, இயர்லி ரிட்டர்ன்ஸை பார்த்து டிசைட் பண்ணாதீங்க, ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது விஷயம் நம்ம பஃபெட் கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிசினஸ் நல்லா புரியுதோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியாத பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரியோ இல்ல டெரிவேட்டிவ்ஸ் மாதிரியோ நீங்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு பெரிய அளவுல நாலேஜ் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க ஃபாலோ பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நீங்க கொஞ்சம் முதலீடு போட்டாலும் ரொம்ப சீக்கிரமே நீங்க பணக்காரர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு புரிஞ்சா நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதை பத்தி புரியல அப்படின்னா பிளைண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள நீங்க போகவே போகாதீங்க. எந்த பிசினஸ் உங்களுக்கு நல்லா புரியுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. 3வது விஷயம் பஃபெட் கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இன்டெலிஜென்ஸை விட எவ்வளவு டிசிப்ளினா நம்ம அதுல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு மார்க்கெட் சில சமயம் ஏறும், சில சமயம் இறங்கும். உலகளாவில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும். இதெல்லாம் பொறுத்து நீங்க ரொம்ப அறிவாளியா இருந்து எப்போ என்ன நடக்கும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்றதை விட, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மாசம் இவ்வளவு தொகையை நான் இதுல போட்டுக்கிட்டே வர போறேன் அப்படின்னு கன்சிஸ்டண்டா இருந்தீங்க அப்படின்னா, அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். இன்வெஸ்ட் பண்ற மற்றவங்களை விட நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. மற்றவங்களை விட நீங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா இருந்தா போதும், நீங்க பங்குச்சந்தையில பெரிய அளவுல வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. 4வது விஷயம் பஃபெட் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, உங்களோட சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல நீங்க சேவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு, ஹவுஸ் ரெண்ட்ல ஆரம்பிச்சு இபி பில்லா இருக்கட்டும், ஃபோன் பில், அப்புறம் நம்மளோட மளிகை சாமான், இந்த மாதிரி நம்ம தேவைகள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு மிச்ச காசு என்ன வருதோ அதை எடுத்துட்டு போய் சேவ் பண்ணுவோம். ஆனா பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜியா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பக்காவா பிளான் பண்ணுங்க. உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான பணத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க செலவு பண்ண ஆரம்பிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த ஒரு தடையும் வராது. எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு இருந்தா கூட உங்களால சமாளிச்சுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கை வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதல்ல நம்ம சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பட்ஜெட் போடுறது. பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இம்பல்சிவ் பையிங் இல்ல இம்பல்சிவ் ஷாப்பிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க அமேசான்ல ஒரு கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டே வரீங்க. உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆனோடனே உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீங்க மொத்தமா வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப பெரிய தப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வாங்கி சேர்த்தீங்க அப்படின்னா, வரும் காலத்துல நீங்க உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயத்த கூட நீங்க வித்து தான் உங்களோட வாழ்க்கையை நடத்துற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ராப்பரா பட்ஜெட் போட்டு எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும், தேவையில்லாத விஷயத்த கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட 5வது பாயிண்டா இருக்கு. ஸோ பட்ஜெட்டையும் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஒரு முக்கியமான விஷயமா இவர் குறிப்பிட்டிருக்காரு. வாரன் பஃபெட்டை பத்தி இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே நிறைய தெரிஞ்சுக்கணும். அவரோட முக்கியமான டிப்ஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள போகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இவரோட இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிஃப்டியோட நம்பர் வந்து ஸ்டெராய்டு மாதிரி தான். உங்களுக்கு ஜுரம் வருது, மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த ஜுரத்தெல்லாம் போக்காது. ஓகே, அதை மறைச்சி வைக்கும், அவ்வளோதான் இல்லையா? ஸ்மால் கேப் மிட் கேப் அடிக்கிறது லார்ஜ் கேப்பை காப்பாற்றுறதுக்கோ அப்படின்னு தோணுது. இப்போ ஸ்மால் கேப்புக்கு அடுத்து எஸ்எம்இன்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் இருக்குது. அங்கெல்லாம் போனாக்கா ஒரு ரத்த கலரியாக இருக்குது. இவங்க அந்த 450 பில்லியனை நம்ம மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை 450 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர $70 பில்லியன் நமக்கு வருது இல்லையா, அவங்களுக்கு வட்டி வருது இல்லையா, அந்த பைசாவை இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம மார்க்கெட்டை நல்லா மேலே போயிடும். இன்னொன்று, இப்போ எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக போயிட்டு இருக்கோடைய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு அக்ராஸ் தி குளோபு இந்தியாவை தான் தேடிட்டு இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.